தீவிரமடையும் தேர்தல் களம் மக்களை ஈர்ப்பது யார்? மக்களை ஈர்ப்பதுங்கிறது நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தான். இன்னைக்கு வடவர ஆதிக்கமும் பாஜக ஆதிக்கமும் இருக்கும்போது பாஜகவை எதிர்க்கின்ற கூட்டணி எது கட்சி எதுன்னு பார்த்தாங்க, மக்கள் வாக்களிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அது மாதிரி உனக்கு 2-3 ஹெலிகாப்டர் தந்துறேன். இந்த பாரு வெள்ளக்காரன் மேய்க்கிறான் பாரா, மேய்க்கிறான் பாரு, டேய் எப்படி போதுறா பாரு, டேய் பாரு, டேய் பாரா. மற்றதெல்லாம் கவர்ச்சியான திட்டங்கள், வாக்குக்கு காசு கொடுக்கிறது, கவர்ச்சியான திட்டங்கள், கலர் கலர் திட்டங்கள். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமையா மாறி நிற்பது சமையல் கேஸ் விலையும் ஒன்று. சங்கு சின்னம் மறக்காதீர்கள். எங்களுக்கு வாய்ப்பு தந்தா நல்லா வேலை பாப்போங்க, உங்க விட்டு புள்ள போல ஓடி வந்து கேட்போங்க. பெண்களின் பாதுகாப்பு பத்தி திமுக அதிமுக வாயை திறக்கல, பாஜகவும் வாய் திறக்காது. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய மாநிலங்களா எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி ரூலிங் பார்ட்டிஸ், பிஜேபி ரூலிங் ஸ்டேட், அப்புறம் பிஜேபியோட அலைன்ஸ் ரூலிங் ஸ்டேட். ஆனா அந்த இடத்தெல்லாம் வந்து திமுக ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிராக ஒரு விரல் நீண்டால் கூட அந்த விரலை சிதைக்கும் சட்டங்களை நான் உருவாக்குவேன். பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை மட்டும்தான் ஒரு தீர்வாக இருக்கும் நாங்க சொல்றோம். இதை திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் செய்வாங்களா? சொல்லுவாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். தனியாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறா. என்ன தீர்மானம்? இனிமேல் எவனாவது கற்பழிச்சானா அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை. அது கிடையாதுடா, தூக்கு தண்டனை நிறைவேற்று. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் மு க ஸ்டாலின். ஜல்லிக்கட்டு மாடை பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டை எடுத்து ஒரு பையன் மல்லு கட்டாம அதை வந்து அடக்கிட்டு நின்னானாம். மாடை அடக்கிட்டானாம். பாக்கெட்ல எந்த ஊர்ல பாக்கெட்ல புல்லுக்கட்டு வரும் சொல்லுங்க? அந்த அரிய வகை பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டை தயாரித்து அதை கண்டுபிடித்ததால் பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டு நடிகர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். சகோதரி நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், புல்லுக்கட்டு பாக்கெட்ல வச்சிருந்தாரு, வெளியே கட்டினாருன்னு. அண்ணன் சீமான் அவர்களை விட இந்த அரசியல் களத்திலே காமெடிகளை செய்து கொண்டும் கருத்துகள் என்கின்ற போர்வையிலே பொய்யான தகவல்களை எடுத்து வைத்துக் கொண்டும் பேசுவதற்கு வேறு யார் இருக்கிறார் என்கின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். வைத்தியம் கண்டுபிடிச்சாங்களா? அது வைத்தியம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு கரிய துண்டா ஒருத்தன் வெட்டினானா, வெட்டின உடனே ஒரு இலையில வச்சு மடிச்சிட்டாங்களா, அவன் வீட்டுக்கு போன உடனே அந்த இலையில இருக்க அந்த எலும்புகள் எல்லாம் ஜாயிண்ட் ஆயிட்டான். அப்படித்தான் சித்த வைத்தியம் கண்டுபிடிச்சாருன்னுட்டு உங்க புல்லுக்கட்டு தலைவர் சொன்னார். உங்க தலைவர் புல்லுக்கட்டு தான், அவரும் புல்லுக்கட்டு தான். இதுவரைக்கும் பனையூர்ல இருந்து ஐயா பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டு அவர்கள் வெளியில வந்தாங்க அப்படின்னா இங்க பாமரர்களின் உயிர் தான் பறி போயிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் காவலர்களுக்கே ஆபத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பாருங்க, திருச்சியில வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருக்காங்க. ஒரு காவலர் வந்து ஆதரவு அர்ஜுனா அவர்களுடைய கார்ல அடிபட்டு கால் உடைஞ்சிருச்சு அவருக்கு. நீங்கள் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசுகின்றீர்கள். இதே விடுதலை புலி இயக்கத்தை, அந்த விடுதலை புலி இயக்கம் தவறு செய்தது என்று ஐநா மன்றத்தில் நாரிமன் என்பவரை வைத்து நீங்கள் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யவில்லையா? நீங்கள் ஆதாரம் என்னிடம் இருக்கிறது, ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இங்க மார்க்கெட்ல, மீன் மார்க்கெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கூறு 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா ஏலம் விடுவாங்க. ஒருத்தர் 120 கேப்பா, 120 120 120 120, ஒருத்தர் 200 200 200 200 ஏலம் விடுவாங்களா இல்லையா? தமிழகத்துல பெண்களின் மக்களின் தன்மானம் அப்படிங்கிறது இலவசங்களுக்காக ஏலம் விடப்படுது. இதை மக்கள் உணரணும். இல்ல, இவ்வளவு கருத்தியல் தெளிவோட பேசுறீங்க, ஆண்டு கணக்கா பேசுறீங்க, ஒரு வெற்றியை கூட சுவைக்கவே முடியல உங்களால. பார்த்தாலே தெரிகிறது. குப்பிகளை நடுக்களத்தில் தொங்கவிட்டு வெஞ்சமரில் தீர்ந்த வேங்கைகளின் நாயகன் தம்பி பிரபாகரனோடு உறவு வைத்துக் கொண்டேன் என்று இந்த நாட்டில் கதவிட்டு பல நாடுகளிலிருந்து பல கோடி ரூபாயை முறையீடு செய்தவர் தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நாம் தமிழர் கட்சி விடுங்க, அது ஒரு இனவாத அரசியலை செய்வதற்கு அவர் தூண்டப்பட்ட ஒரு பேர்வழியவர். இனவாத அரசியலை செய்வதற்கு அவர் தூண்டப்பட்ட ஒரு பேர்வழியவர். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போக்கு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. 525 கொடுத்தீங்கன்னு 90 விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு 2024 சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய நடந்த விவாதங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். இங்க திமுக சார்பில் யாரெல்லாம் பங்கு கொண்டார்களோ அவங்க மொத்தமா சொல்றது 16 பேப்பரை எடுத்துட்டு வராங்க. நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றிட்டோம், இது டிக்கெட் அடிக்கிறாங்க இதெல்லாம் அப்படின்ட்டு. ஆனா கடைசியில் பார்த்தா 16 தான் சொல்லியிருக்காங்க. நான் என்னையே வச்சிருக்கேன் என்னென்னு. அந்த 16 தான் 525ல் 80 விழுக்காடா 90 விழுக்காடான்றது எனக்கு தெரியல. இந்த
வந்துட்டான்ல. சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று. சட்டசபையிலே 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றியதை பற்றி மிக விளக்கமாக தெளிவாக புள்ளி விவரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது என்பதையும் சகோதரி அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா. காலையில பெரும்பாலும் உணவில்லாமல் படித்தவர்கள் நாங்கள் எல்லாம். அந்த வகையில இந்த காலை உணவு என்பதெல்லாம் சத்தியமாக அந்த தேர்தல் அறிக்கையில இல்லாத ஒன்று. இதே போல பல்வேறு விதமான நலத்திட்டங்களை இந்த தமிழக அரசு செய்திருக்கிறது. அதையும் கூட தற்பொழுது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வரை என்று உயர்த்தி இருக்கிறது. அண்ணா அது நிறைவேற்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா நாங்க நிறைவேற்றிட்டா மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வந்துருன்னு எடப்பாடி பழனிசாமி போய் அங்க உட்காந்து எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடாத, நீ கொடுத்துட்டுனா மொத்தமா அவங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு அப்ப நாங்க எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது, அதில் பண்டே ரிலீஸ் பண்ணாதுன்னு பத்திரமா பாத்துக்கிட்ட பெரிய மனுஷன் எடப்பாடி பழனிசாமி. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கம் இருக்கு சார். எனக்கு உண்மையிலே சத்தியமா சொல்றேன், எனக்கு திமுக கூட்டணி பிரிச்சதுல எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, விசிகாவுக்கு 6 இடங்க. விசிகாவுக்கு இந்த அங்கீகரிச்சு 10 பேர் கையெழுத்து போடுவாங்கல்ல, 8 குத்துனா பெரிய பீட்ரு இவரு. ஒண்ணு தெரியும் சொல்லு, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறோம். எங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தற்குறி. இளைய தலைமுறைக்கு நாமெல்லாம் ஒரு பாடமா இருக்கு. தற்குறி என்பதற்கான அர்த்தமே வேறு. அதாவது காளியம்மா போன்றவர்களுக்கு அது தெரியும் என்று நான் நினைக்கிறேன். தற்குறி என்பதற்கு தமிழன் முதலாக உலகத்தில் உருவான பொழுது ஒரு குறியீடு அவன் மேல், அதாவது ஒரு குறியீடு. இப்ப இந்த வீட்டில் சார்ந்தவர்களுக்கு ஒரு குறியீடு, இவனுக்கு என்றால் ஒரு குறியீடு, அதைத்தான் தற்குறியீடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகே, நாங்கள் விஜய் என்கின்ற அந்த மாமனிதனை நேசிக்கக்கூடிய தற்குறிகளாக இருப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். தோழர் தற்குறிக்கு ஒரு அர்த்தம் சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு தெரியல. ஆனா தோழர் தற்குறி, அதாவது சில வார்த்தைகளை நான் எப்படி புரிஞ்சுக்கணும், இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நீங்க உண்மையிலே அப்படி ஒரு அர்த்தம் இருந்தா கூட இன்னைக்கு பயன்பாட்டில் அது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் அதை சீரியஸாவே சொல்றேன். இன்னைக்கு தற்குறி அப்படின்னு உங்களை சொல்வது சிந்திக்க தெரியாதவர்கள் அடிப்படையில் தான் அந்த விமர்சனம் உங்களை நோக்கி வைக்கப்படுது. அழாதீங்க சார், அழாதீங்க. நாங்க தற்குறி அல்ல என்று சொல்வதுதான் பகுத்தறிவு உள்ள ஒரு பதில். ஆமா நாங்க தற்குறி தான் அப்படின்னு சொல்வது சரியான பதில் அல்ல தோழர். நீங்க சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்தீங்களோ, எதுல இருந்து எடுத்தீங்களோ, யாரு சொன்னாங்களோ தெரியல, இப்படி குறியிடுவது இதெல்லாம் இன்னைக்கு அது என்னவாக பயன்படுகிறது அப்படின்னு தானே. நாற்றம் அப்படிங்கிறதுக்கு நல்ல அர்த்தம், நல்ல மனம்னு அர்த்தம். இன்னைக்கு தமிழ்ல நாற்றம்னா நாறுதுன்னு தான் அர்த்தம். நீ உன் மேல எனக்கு நாறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன் தெரியுமா, நல்ல மனம் அறிகிறது என்று சொன்னேன். அப்படி நம்ப முடியுமா? யார கேக்குறான்? ஒன்னதான் கேக்குறேன். மடையன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆத்தோட மடை பகுதியில இருந்து திறந்து வருவனுக்கு பேரு மடை, கீழடியில் இருக்கு மடை, மடச்சி. இன்னைக்கு மடச்சி மடையன்னு ஒருத்தனை வந்துட்டு நீ யார் தெரியுமா, மக்களுக்கு அந்த கடைமடை பகுதியில் தண்ணீரை திறந்து விடுவோம், அதனால நீ மடையன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? 2 வயது குழந்தையிலிருந்து 86 வயது மூதாட்டி வரை இதே தமிழ்நாட்டில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கஞ்சாவும் போதையும் டாஸ்மாகும் தான். போய் யாரையாவது ஒரு பொண்ணு தொட்டு பாருங்க, தூக்க போடுறோம். போய் யாரையாவது ஒரு பொண்ணு தொட்டு பாருங்க, தூக்க போடுறோம். டாஸ்மாக் கதையை பேச போக ஆரம்பிச்சோம்னா இவங்க பிளாக்ல சரக்கு விற்கிறதுல இருந்து, கடைகளை குறைக்காமல் ஏற்றுக்கொண்டே இருப்பதிலிருந்து, தமிழ்நாட்டை ஒரு குடிகார மாநிலமாக மாற்றி 55,000 கோடி ரூபாயை அதன் மூலம் வருமானமாக பெற்று மக்களுக்கு வெறும் 1000 ரூபாய் கொடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று மோசமான ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். இந்த வெறுப்பேற்ற வேலை வேணாம், போடா. கஞ்சாவை பற்றி பேசுவது ஒரு பெரிய விவாதமாக தற்பொழுது இருக்கிறது. அந்த கஞ்சா என்பது பெரும்பாலும் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்ரா துறைமுகம் என்று சொல்லக்கூடிய இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி அவர்களுக்கு வேண்டிய ஒரு முதலாளியிடம் தான் வருது. அந்த வகையிலே எத்தனையோ பிஜேபி பிரமுகர்கள் அரெஸ்ட் ஆகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல எல்லாம் பரவாயில்லன்னு இடையில இந்த அணில் குஞ்சு பசங்க ஓடி போய் அவன் 2-3 பேர் தாவேக்காக வர மாட்டேங்கிட்டான். இவங்க போட்ட வலையில அவங்களும் சிக்கிக்கிட்டாங்க பாவம். இவர்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த குட்கா வழக்கெல்லாம் இன்னமும் நடந்துட்டு இருக்கு அண்ணன் விஜயபாஸ்கர் மேல. அதனால அதை பற்றி பேசுவதெல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல, அவ்வளவு பெரிய அகாடா நீ. இந்த மாதிரி இலவசங்களை பற்றி பேசும்பொழுது, என்னை குறித்தும் சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், இந்த 15 லட்சம் தருகிறேன் என்று நீங்கள் சொல்லிதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? நீட் தேர்வுக்கான ரகசியம் ஒருத்தட்டும் கிடையாது, எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. எங்க வச்சிருக்கீங்க? 7 பாதாளத்தை தாண்டி, 7 குகைகளை தாண்டி அங்கே ஒரு சிட்டுக்குருவி இருக்கும். அந்த சிட்டுக்குருவியினுடைய இதயத்திற்குள் வைத்திருக்கிறோம். நீங்க இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நீட் ரகசியம் சொன்னீங்க. நீட் ரகசியம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அதைவிட நீட் ரகசியம் மிகவும் நன்றாக தெரிந்தவர் திரு எடப்பாடியார் அவர்கள் தான். ஏனென்றால் கொடநாடு வழக்கு அமித்ஷாவிற்கு மட்டும்தான் தெரியும் என்கின்ற வகையிலே அவருக்கு நீட் நிச்சயமா ரகசியமாக தெரிந்திருக்கும் என்பதனையும் அதே நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய்
ஊருக்கு போயிடலாம்ல. இதுவரைக்கும் 3 முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஒரு முறை கூட அதிமுக அப்படிங்கிற பெயரை உச்சரிக்கல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற வார்த்தையும் திரு மோடி அவர்கள் கிட்ட இருந்து வரல. இதுக்கு என்ன பொருள்? 3 கூட்டத்திலும் நீங்க திமுக கூட்டத்தில் கூட பார்த்திருக்க முடியாத ஒரு விஷயம். பின்னாடி அந்த பேக் டிராப்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிளெக்ஸ் வைக்கக்கூடிய விஷயத்துல நரேந்திர மோடி அவர்கள் இந்த பக்கம் உயரமாக நின்று கொண்டிருப்பார். அதற்கு சமமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உயரமாக நின்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தலைமையிலான கூட்டணி தானங்க. அப்ப அவர் போட்டோ ஈக்குவலா இருக்குங்கிறது என்ன பெரிய செய்தி? இவங்க பேசுறாங்க, நாங்கள் திரு எடப்பாடியோட படத்தை வந்து அந்த பக்கம் வச்சோம், மோடி படத்தை இந்த பக்கம் வச்சோம். அன்பு சகோதரி பெரியார் படத்தை கழட்டி வீசினாங்களே, அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு போயிருக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் படத்தை கழட்டி வீசி விட்டு போனார்கள், அதுக்கு ஏன் நீங்க பதில் சொல்லல? எடப்பாடி நிமித்தி வச்சுட்டாங்க. ஆமா, அவர் படத்தை கிடந்தார், அதனால நிமித்தி வச்சுட்டாங்க. நிமித்தி வைத்த மோடி அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வரை தேர்தல் கூட்டணி முடிந்து 28 சீட்டு முடிஞ்சு, ஒரு ராஜ்யசபா சீட்டு முடிஞ்சு, ஒரே ஒரு வாழ்த்தை கூட ராகுல் காந்தி அவர்கள் இன்று வரை பதியவில்லை இந்த கூட்டணிக்காக. அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ஊடகத்திலையும் கேட்கிறாங்க. மோடி அவர்கள் 3 முறை வந்துவிட்டார், அமித்ஷா அவர்கள் 3 முறை வந்துவிட்டார், இன்னும் அதிகமாக வரப்போகிறார். மோடி அவர்கள் சென்னைக்கு வராரு நாளை மறுநாள். அமித்ஷா அவர்கள் மீண்டும் 4-5 கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள வருகிறார். இவங்க என்ன சொல்றாங்க, தேர்தல் முடிகிற வரைக்குமே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு கூட தமிழகத்திற்கு வருவதற்கான திட்டமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி வாழ்த்து சொன்னாரா என்று கேட்டார்கள். என் வீட்டுல கஞ்சியும் உடையும் கொதிச்சா என் மக்களுக்கு தான் பாப்பனே தவிர ராகுல் காந்தி வாழ்த்தை பற்றி இந்த தமிழகத்திற்கு கவலை இல்லை. போஸ் வெங்கட், நாங்க உங்களை திமுக பிரதிநிதியா தான் அழைச்சிருக்கோம். திரு போஸ் வெங்கட் நான் என்ன தெளிவா சொல்லிடுறேன். இப்ப ராகுல் காந்தி வாழ்த்து சொன்னாராங்கிறது உங்களுடைய உள்குத்து என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்றேன். இப்ப நான் திருப்பி நீங்க கேட்ட கேள்வி, நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், நீங்க கைதட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்ப இங்க மீட்டிங் வந்துட்டா இந்த கைதட்டுறது இது நீங்க என்ன பின்வாங்கிப்பீங்களா? இல்ல இன்னொரு மேடை போட்டு என்ன நீங்க பேச சொல்லுவீங்களா? அதாவது இது வந்து சும்மா போற போக்குல நீங்க அடிச்சு விட்டு போகும்போது நாங்க அதுக்கு பதில் கருத்து சொல்ல மாட்டோமா? வாயில நல்லா வருது பாரு. கொரோனா காலகட்டத்தில் ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு தமிழர் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த போது எல்லாம் சொன்னாங்க, நாத்து நட்டவனுக்கு நாட்டு நடப்பு என்னங்க தெரிய போகுது என்று சொன்னாங்க. ஒரு விவசாயி ஆள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரி சொன்னார். அதே தான் நாங்கள் சொல்றோம். ஒரு விவசாயி எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஏற்கனவே இருந்த ரெட்டலை 10 வருஷம் இருந்துச்சு, என்ன பண்ணாங்க? மொத்த நிலத்தையும் வித்து தின்னுட்டாங்க. தமிழ்நாட்டுல பாதி நிலம் கடலை வித்து தின்னுட்டாங்க தெரியுமா? ஐயா எடப்பாடி தான் வித்தாரு. 4.5 லட்சம் ஹெக்டேர் கடலை வித்திருக்கிறார். கரையே இல்ல, கடலே வித்து விட்டாரு. எங்க போய் பொழைக்கிறது? எல்லாரும் வாழணும் அப்படின்னா நம்மள ஒருத்தர் நமக்கான பிரச்சனையை போய் பேசணும். இப்ப வரைக்கும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஐயா எடப்பாடி என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ண. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. காளியம்மாள் சொன்னாங்க, நான் ட்ரெயின்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஞாபகம் வருது அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியாததுல அது உண்மை சம்பவம் கிடையாது. அதெல்லாம் வதந்தியா பரப்புனது. கலைஞர் ட்ரெயின் அது உண்மை சம்பவம் கிடையாது. அது வந்து எல்லா அது எதிராக இல்லை, உண்மை விமர்சனங்களை வைங்க. நான் விமர்சனங்களுக்கு மறுக்கல. திமுக மீதோ கலைஞர் மீதோ உண்மையை கண்ணாமுன்னான்னு பரப்பி வருது. அண்ணா பத்தி கலைஞரை பத்தி வாட்ஸ்அப் செய்தி மாதிரி பரப்பி வருது. நீங்க சொன்ன அந்த ட்ரெயின் சம்பவம் உண்மை கிடையாது. அந்த சம்பவம்லாம் அவங்க 52 பராசக்தி வரும்போதே கார் வாங்கியாச்சு. பராசக்தி படத்துக்கு கதை எழுதும் போதே அவர் காஸ்ட்லி ரைட்டர் தான். நான் வேற எதுக்குன்னா நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். நீங்க ஏதாவது விமர்சனம் வைங்க அரசியல் ரீதியா, அது வேற. இது நான் ஒரு பத்திரிகையாளரா நடக்காத சம்பவத்தை நீங்க சொல்லக்கூடாது. படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், பகுத்தறிவாதிகள், வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். புதுசா மாற்று ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்பவர்கள் பேச்சு கேட்க நல்லா இருக்கும். ஆனா யதார்த்தத்தில் எது இங்க நடக்குது அப்படிங்கறதுதான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். ஈர்ப்பது யார்? மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுப்பது யார்? டெல்லியை எதிர்ப்பது யார்? இந்துத்துவாவை எதிர்ப்பது யார்? இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருப்பது யார்? திருப்பரங்குன்றத்தில் குரல் கொடுத்தது யார்? சிவில் சட்டத்தை எதிர்த்தது யார்? இவ்வளவுதான். இந்த அஸ்ஸாம்ல கொண்டு வந்துட்டாங்க பிஜேபி காமன் சிவில் சட்டம், லவ் ஜிகாத் எதிர்ப்பு. எல்லா முஸ்லீம்கள் லேண்ட் வாங்க முடியாது இனிமே. அங்க லேண்ட் ஜிகாத் முஸ்லீம்கள் வாங்கினா அடாவடித்தனம் போட்டுருக்காங்க. இதையெல்லாம் எதிர்க்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. காரணம், இது திராவிட இயக்கத்தால் சமைக்கப்பட்ட மண், சமூக நீதி மண். 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் பேசின அனைத்து விஷயங்களில் 50 விழுக்காடுக்கு மேல இன்னைக்கு திராவிட இயக்கம் செஞ்சு முடிச்சிருக்கு. பெண்களுக்கான சுயமரியாதை திருமணமா இருக்கட்டும், பெண்களுக்கு சொத்துரிமையா இருக்கட்டும், இதெல்லாம் 29 பெரியார் வைத்த கோரிக்கை. அது 67க்கு பிறகு அண்ணா, கலைஞர் தொடர்ச்சியா வந்துட்டாங்க. 69% எம்ஜிஆர், ஜெயலலிதா, இடஒதுக்கீடு எல்லாத்தையும் வந்துருச்சு. இப்படி செஞ்ச ஒரு மாநிலம் நீங்க இந்தியாவில் காமிங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள், சிறுபான்மையினர் பார்த்து செஞ்சு வளர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதை வந்து நீங்க மறுக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து எளிய பிள்ளைகள், பழங்குடியின பிள்ளைங்க, சாதாரண வீட்டு பிள்ளைங்க அதிகமா அதிகாரிகளாகவும் பெரிய அளவில் போற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.